ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளிலேயும் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் வாசிக்கிறோம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? தன்னுடைய கரங்களை விரித்து சிலுவிலே ஒப்புக் கொடுக்க, இன்னும் தன்னுடைய சரீரம் முழுவதுமாய் பிற்கப்பட, பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதபடிக்கு உழுத நிலம் போல அவருடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்க, 3 ஆணிகளாலே தொங்கி மரணத்தை ருசி பார்த்து, இன்னும் முற்கிரீடத்தை சுமந்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை அவர் சுமந்து தீர்த்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். எதற்காக அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார் என்றால், நாம் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெறும்படிக்காக அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். நாம் கெட்டு போகாமல் பாவத்தின் நிமித்தமாக, சாபங்களின் நிமித்தமாக, அக்கிரமங்களின் நிமித்தமாக, மீறுதல்களின் நிமித்தமாக நாம் அழிவை காணாமல் இருக்க, கெட்டு போகாமல் இருக்க, நித்திய ஜீவனை நாம் அடையும்படிக்காக அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இதோ அந்த அன்பின் நிமித்தமாக நாம் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறோம். அவருடைய அன்பின் நிமித்தமாக நாம் இன்றைக்கு சமாதானமாய் இருக்கிறோம், சுகமாய் இருக்கிறோம், ஆரோக்கியமாய் இருக்கிறோம், ஐக்கியமாய் இருக்கிறோம். தேவனுடைய அன்பின் நிமித்தமாகவே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, அவருடைய அன்பின் நிமித்தமாக நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கான அன்பை தமக்காக கொடுத்தாரே. இதோ அந்த அன்புக்கு ஈடாக நாம் என்னத்தை செய்வோம்? அந்த அன்புக்கு ஈடாக நாம் என்னத்தை செலுத்துவோம்? நம்மை நாம் கொடுப்பது தானே, நம்மை நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்பது தானே. இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஈடாக நாங்கள் என்னத்தை செலுத்துவோம்? எங்களையே நாங்கள் உமக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அந்த அன்பின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெறும்படிக்கான அன்பை நீர் வெளிப்படுத்தினீரே ராஜா. அந்த அன்பின் நிமித்தமாக நாங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த அன்பின் ஆசீர்வாதத்தை, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய கர்த்தர் கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு அல்லவா? ஒருவரும் கொடுக்கக்கூடாத அன்பு அல்லவா? அந்த அன்பின் நிமித்தமாக நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, கெட்டு போகாத ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கிருபை செய்யறதுக்காக நன்றி. என்னோடு கூட ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் கெட்டு போகாமல் நாம் நித்திய ஜீவனை பெற இயேசு தம்மையே அவருடைய அன்பாய் நமக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். God bless you. God bless you.